அல்லேலூயா. மிகுந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தது ஆண்களுக்கு மனைவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பயும் சொல்லுவேன், இன்னைக்கு மனைவியா இருக்கிறவங்க நல்ல புரிந்து, நாளைக்கு அவங்க தான் நம்மளோட தாய். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கணவர் மரித்தார்னா அந்த அம்மாவோட பேரு விதவை இல்லையா? கணவர் மனைவி மரிச்சிட்டாங்களா, அவருக்கு பேர் என்ன? அனாதை. அல்லேலூயா. 11 நாள் இரவும் பகல் ஹாஸ்பிட்டல் இருக்க. ஒரு வார்த்தை அவங்க அக்கா எதனா சொன்ன கூட நான் விட மாட்டேன். அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, டியூப் போட்டுட்டாங்க, அதுலேருந்து தான் நாங்கள் ஆகாரத்தை கொடுக்குறோம், அதை எடுத்துருவாங்க. ஆனால் ஏன் எடுக்கிறேன்னா அவங்க அக்கா சொல்லும்போது அப்படியெல்லாம் கையை நோங்க, அதை விட்டுருங்க, நீங்கள் நானே பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னுவேன். எங்கன்னா மெடிசன் வாங்கினா கூட அப்படியே மறுபடியும் ஓடியாருவேன். கடைசியில் ஆன காரியம் என்ன, டாக்டர் சொன்னாங்க புதன்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணி 11 நாள் இருக்குது, நீ நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணு தம்பி, வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்குங்க நோடுக்கொல்லி அப்படி ஆச்சு அப்படின்னும். 4:30 மணி நானும் என் மனைவி 2 பேர் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். என்னை கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு பக்தி வைரேகம், ஃபுல் சீரியஸாக இருக்காங்க. சனிக்கிழமை இரவு எனக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு சர்ச் இருக்கு, நீ சர்ச்சுக்கு போ, ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. பயங்கரம். நான் சொன்னேன், உன்னை விட்டு எப்படி போறதுன்னு. நான் போவேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, முதல்ல ஆண்டவர் உன்னை நம்பி இருக்காரு, ஆண்டவரை நம்பி இருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணும் போது இப்படி நம்ம பாஸ்டம் உட்கார மாதிரி என் முன்ன உட்காருவாங்க, வைரேகமாக பிரசங்கம் பண்ணுவேன். என் மனைவி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தா இல்லை, பயங்கரம், கண்ணில் தண்ணி. அந்த வெறிய சேர் பார்த்துட்டு பண்ண, ஆண்டவரே இது உமக்கு சுத்தமாக நடக்கட்டும். திங்கக்கிழமை டாக்டர் சொன்னாங்க, நீ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடு தம்பி. ஆச்சு ஐயா. 4:30 மணிக்கு என்னை கூப்பிட்றாங்க சாயங்காலம், நான் என் மனைவி இருக்கோம். நான் சொன்னேன், அக்கா, அவங்க அக்கா சொன்னேன், அக்கா 11 நாள் ஆச்சு நான் தூங்கி, இன்னைக்கு வாங்க, நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன் குளிச்சுட்டு அப்படின்னு வரேன்னாங்க. 4:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரீ இன்னும் 15 நிமிஷம் நீ ஜொத்த எடுத்து, 15 நிமிஷம் உன்னோட இருப்பேன், ஏசப்பா கிட்ட போகிறேன், ஏசப்பா என்னை கூப்பிடுறேன், நான் போகிறேன். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் பேசிடாத, அப்படியெல்லாம் பேசாத, அப்படி பேசிடாத. நான் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் வார்த்தை கேட்காதீங்க, என்னை கூப்பிட்டுடுங்க, அவங்களுக்கு ஆயுசு கொடுங்க. நான் ரொம்ப பாவி ஆண்டவரே, இவ்வளோ நாள் ஊழியம் செய்தேன், என் மனைவி விட்டுருங்க, அவங்க ஊழியம் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட வரேன். கரெக்டாக 11வது நிமிஷத்தில் அவங்க மாறு மேலே சாஞ்சிட்டு ஆவி ஒப்பு கொடுத்துட்டாங்க, கர்த்தரை எடுத்துட்டார். அவங்க சரீரம் மேலே இருக்கு. நான் அழுவுறேன், ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீங்க ஆண்டவரே? நான் கேட்க போகல ஆண்டவரே, ஒரே வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அப்போ திடீர்னு ஒரு முஸ்லிம் சகோதரி என் பக்கம் தான் நின்று சொல்கிறாங்க, ஏசு क्या ஏசு ஏசு போல் கே ரோத்தா ஹை, ஏசு ஏசுன்னு சொல்கிற அல்ற, ஏசு தெய்வம் இல்லை, ஏசு தெய்வம் இல்லைன்னு சொல்லு. பயங்கரம் அந்த நேரம். நான் சொன்ன, இயேசுவே நீ தெய்வம், நீ தெய்வம் ஆண்டவரே, நீங்க தெய்வம். நான் ஏது இழந்தாலும் உன் அன்பு இழக்க மாட்டேன்ப்பா, உனக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னை நீங்கள் நம்பிட்டீங்க, என்னை நம்பிட்டீங்க ஆண்டவரே. என் மனைவி போயிட்டு 3 வருஷம் சில ஊழியக்கார் கூடிக்க போகும்போது எல்லாரும் மனைவி பிள்ளைங்களோட பேசுவாங்க, நான் அப்படியே உக்காந்துட்டு இருப்பேன், கண்ணில் தண்ணி. இயேசு கேட்பார், மகனே என்னை நேசிக்கிறிய நீ? அப்போ உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் இந்த சபையை நம்மளை நம்பி இருக்காருங்க. ஒரு கூட்டம் உலகத்தை தேடி ஓடுது, ஊழியக்கார வேஷத்தில், விசுவாசி வேஷத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தர் அவரோட நாம மகிமைப்படத்தக்கதாக இருக்கணும். அல்லேலூயா. இங்க ராகவ சொல்றாங்க, எவ்வளவு பேரு தேவன். ரூத் சொல்றாங்க, நெகோமியை பார்த்து, அத்தை நான் உன் கூட வரமா, உன்னோட தெய்வம் தான் என் தெய்வம், உன்னோட தெய்வம் தான் என்னோட தெய்வம். அல்லேலூயா. போவாஸ் நிலத்துல பொறுக்கி எடுக்கிறாங்க. ஆனா போவாஸ் இடத்துல வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா உன் கண்களை எனக்கு தயவு கிடைச்சி எதனால? உன் ஜனத்தை, உன் தேசத்தை விட்டு நெகோமியோட ஜனத்தை உன் ஜனமா அங்கீகரித்து, என்னோட தேவனை உன் தேவன் அங்கீகரித்தையே, அந்த தேவன் இறக்கம் பாராட்டினா. அந்த அம்மா சொல்றாங்க, உன் தேவன் தான் என்னோட தேவன். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. சொன்ன உடனே தேவன் ஆசீர்வதித்தார். பெருக்கின இடத்துல எஜமானிய கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அநேகர் பரிகாச நடுவலியும் தேவனுக்காக எல்லாத்தையும் வெறுத்து தன் ஜனத்தை தேசத்தை வெறுத்து வந்த மகளை கர்த்தர் வெக்கப்பட விடல ஆண்டவர். இதோ ஆபிரகாமுக்கு சொன்ன, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். இதோ எல்லாத்தையும் விட்டு வா. ஆபிரகாம் விட்டு வந்தார், பெரிய ஜாதி ஆக்கின தெய்வம். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். நான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க, இயேசு என்னை ஒன்னு நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ராகப் சொன்னாங்க, நான் ஆண்டவர் செய்தது கேட்டேன். ஹல்லேலூயா. 2 வசனம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யோபு 42:5. வேகமா வேகமா. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிமா. ஹல்லேலூயா. யோபு இந்த இடத்துல சொல்லுகிறான், இதோ உன்னை குறித்து ஆண்டவரே நான் என் காதால கேட்டேன். எது கேட்டாரா? கர்த்தர் சர்வ வல்லவர். எது யாரு நம்மளை கைவிட்டாலும், எந்த சோதனை நம்ம அகப்பட்டாலும், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்து எல்லாத்திலும் விடுவிப்பான். யோபுக்கு அறிந்து உள்ள ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இதோ அந்த ராஜாதி நியாயாதிபதி ஒரு நாள் ஒரு பாதை இந்த பூமியில வந்து இறங்கி வரும். எனக்கு அவர் நியாய நீதி செய்வார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்நிய கண்ணல் என் சொந்த கண்ணு காணும். ஹல்லேலூயா. நிச்சயமா முடிவுன்னு நம்ம நம்பிக்கை வீண் போகாது.